யுவர்ஸ், இன்னைக்கு நான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பே வைக்க போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்திரிக்காய், இவ்வளோ பெரிய கத்திரிக்காய். இன்னும் நிறைய கத்திரிக்காய் கொடுத்தாங்க. இது 20 ரூபா தான். இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் தனியாக வாங்கினேன், சாக்லேட்டு கத்திரிக்காய் தனியாக வாங்கினேன். எல்லாம் சாப்பாடு செய்தாச்சு, சமையல் பண்ணி அதெல்லாம் காலி பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த கத்திரிக்காவை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நிறைய கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காவே 20 ரூபாய்க்கு நிறைய கத்திரிக்காய் கொடுத்தாங்க. இன்னும் 2-3 கத்திரிக்காய் வேறு கூட இருந்துச்சு. அந்த ஹனுமந்தபுரத்தில் வீரபத்ரர் கோயில் வாசலில் விற்கிறாங்க பாருங்க. இப்போ இவ்வளோ பெரிய கத்திரிக்காவை நான் வறுக்க போகிறேன். இதெல்லாம் அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி வறுக்கலான்றதை பார்ப்போம். இதெல்லாம் நான் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருப்பேன். இது மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். முதல்ல நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கத்திரிக்காவை முதல்ல வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாமா? இந்த பாருங்க, சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மீன் வறுவல் மாதிரியே நம்ம செய்யலாம். இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், எண்ணெயும் ரொம்ப ஆகாது. நான் தோசை கல்லில் வச்சு ட்ரை பண்ணுறோம்பா. பாருங்க, சொத்தை இருக்குது, அதை எடுத்துடணும். இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். தட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சால்ட், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, சிக்கன் 65 மசாலா தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். நம்ம இந்த மாதிரி 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன். ரெண்டுமே காரமாக இருக்கேன்ட்டு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு அந்த காம்பினேஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். எந்த காரமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இன்றைக்கி எல்லா கத்திரிக்காயையும் செய்திடலான்னு பார்க்குறேன். அப்படியே சிக்கன் 65 மசாலா தூள் போட்டதுனால நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தூள் தான் அதையும் போட்டுக்கிடலாம்.
இது வேணாம் போட்டுக்கிடலாம். இது இப்போ நம்ம தோசைக்கல்லையே எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டோன்னு வச்சுங்க. இப்போ இதில் உப்பு பிடிச்சிடும் எல்லாத்துலேயும். இப்போ இது இப்படியே ஊறட்டும். நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிடலாம். அப்போ நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ எல்லாம் நல்லா மசாலா மிங்கிள் ஆகும் பாருங்க. ஓகே, இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. அதுக்கு நான் இது ஊறட்டும். ஓகே, அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன், புளி ஊற போட்டேன். கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறேன். புளி ஊற போட்டுக்கலான்னு பார்க்குறேன். புளி ஊற போட்டுக்கிட்டேன். இந்த மசாலாவிலே போட்டு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி அரிஞ்சிக்கிறேன். இது வந்து என்னத்துக்குன்னா, நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன்ல, அந்த கத்திரிக்காய் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணலாமா? இந்த கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாமா? நல்லா சுவையான சாக்லேட்டு கத்திரிக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிடறேன். ஓகே, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா குழம்பு வைப்பேன். சூப்பராக இருக்கும் குழம்பு. உருளைக்கிழங்கு இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். புளி ஊற போட்டுட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன்னா இப்போ குழம்புக்கு நம்ம தயார் பண்ணிடலாம். சாக்லேட்டு கத்திரிக்காய் கூட சொத்த குத்தியாக இருக்குப்பா, உள்ள பூச்சா கிடக்கு. நம்ம காய்கறிகளை முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடணும். ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உடனே சேர்த்து சாப்பிட்றணும். ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜு 10 நாள் 5 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நாங்கள் செவ்வாய்க்கிழமை தான் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இந்த காய் கருக்காது, இந்த கத்திரிக்காய்லாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சட்டி எடுத்துட்டு சட்டியில் தான் காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. இது நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு தான் சுவையான கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. சட்டி சூடாகட்டும். நான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். நல்லா ஊறிடுச்சு கத்திரிக்காய். அதுக்குள்ளே இந்த சட்டியை சூடாகட்டும். சட்டி சூடாகட்டும் கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் காம்பை வச்சு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடலாமா? இப்போ ஓகேவா? சட்டி சூடாகட்டும். தோசைக்கல் இன்னும் சூடாகலை. பெரிய பெரிய கத்திரிக்காவாக இருக்குல்ல, அதனால் 3 போட்டு ஃப்ரை பண்ணலாம். சூடாயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது மேலெல்லாம் கூட ஓகேவா? இந்த கத்திரிக்காய் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் புளி போட்டுக்கலாம். புளி காரக்குழம்பு வச்சேன்னா நாளைக்கும் கத்திரிக்காய் குழம்புக்கு நாளைக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தோசைக்கு இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை திருப்பி போட போகிறேன்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ஃப்ரை. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. முதல்ல கத்திரிக்காய் நான் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுருக்கேன். இதை எண்ணெயிலே இந்த கத்திரிக்காயை நான் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா தான் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் தான் அப்படியே சூப்பராக கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்ட்டு, அதனால் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இப்படி எடுத்து வச்சிடலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகும், இல்லைன்னா கத்திரிக்காய் தீவிரம் இப்படி மேலெல்லாம் பண்ணலாம். பக்கெட்டு கத்திரிக்காய் குழம்பு ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. கத்திரிக்காய் எடுத்துடலாம். அவ்வளோ எண்ணெயை கத்திரிக்காய் குடிச்சிச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு. கடுகு போட்டுக்கிட்டேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன், வதக்கிக்கிறேன், கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிப்போம். அதுக்குள்ளே இதை நல்லா திருப்பி போடுவோம். இது கொஞ்சம் திக்கு பதத்தில் இருக்குது, அதனால் தக்காளி, கத்திரிக்காய், வதக்கி வச்ச கத்திரிக்காய், குழம்பு மிளகாத்தூள், கரைச்சி வச்ச புளி, இது வேகட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காய் போடணும். இது ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், என்ன சாஃப்டாக, செம்ம டேஸ்ட்டு.
ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சோண்டு ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிட்றப்போ வெரி டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டு. நானே என்னமோ நினச்சேன் இவ்வளோ டேஸ்ட் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. செம்ம டேஸ்ட்டு கத்திரிக்காய் வறுவல். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வீட்டில் போதும். எண்ணெய் தான் நிறையா ஆகுது கத்திரிக்காய், அவ்வளோ எண்ணெயும் குடிச்சிருந்தது. செம்ம டேஸ்ட்டுப்பா இந்த குழம்பும். கத்திரிக்காய் குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் எப்படி மீன் குழம்பு வச்சு மீன் வறுப்போம் அந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் வறுவல் செம்ம டேஸ்ட். குழம்பு செம்ம வாசனையாக இருக்குப்பா. அதே மீன் வறுத்த மீன் மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட் கத்திரிக்காய் வறுத்தா. குழம்பு அப்படியே கொஞ்சம் கடைஞ்சி விடணும். இந்த கத்திரிக்காயெல்லாம் மசியணும் நல்லா. அப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் மசிஞ்சு ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தனியாக இருக்கும், எல்லாம் மிங்கில் ஆகும். செம்ம டேஸ்ட்டு. வெல்லம் வேணுன்றதும் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போடல.
இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கத்திரிக்காய் காரக்குழம்பும் தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. சிம்பிள், 10 நிமிஷத்தில் செய்திடலாம். நான் 1/4 மணி நேரத்தில் செய்யிட்டேன். ஒயிட் ரைஸ் மட்டும் எதுவும் செய்து வச்சுருந்தேன். இப்போ வந்த பிறகு தான், வெளில போயிட்டு வந்த பிறகு தான் நான் அந்த கத்திரிக்காய் ஃப்ரையும் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பும் பண்ணினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வறுவலும் சாக்லேட் கத்திரிக்காய் குழம்பும் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்படி வதக்கி விடணும், அப்போ தான் குழம்பு இல்லை கத்திரிக்காய் அதோட மிங்கிள் ஆகணும். சுவையான கத்திரிக்காய் வறுவல், இதில் ஒயிட் ரைஸ். உங்களுக்கு அந்த லஞ்சு பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.